நம்ம சேனல்ல கடைசியா வீடியோ போட்டு 20 நாளுக்கு மேல ஆச்சுங்க. ஏன் என்னங்க காரணத்த அந்த வீடியோ நடுவுல சொல்றேங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேர் கமெண்ட் பண்ணி என்னால ரிப்ளை கூட பண்ண முடியல. அதோட ரீசனையும் இந்த வீடியோவோட நடுவுல சொல்றேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருப்போம். அதாவது நம்ம ஷெட் போடுறதுக்கான இடத்துக்கு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. இன்னைக்கு எத பத்தி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு, நான் எவ்வளோ இடத்துல போட்டிருக்கிறேங்கிறத ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேங்க. நம்ம ஷெட்ல பார்த்தீங்கன்னா, கட்டு சேவல் மற்றும் குஞ்சு கோழிகள மட்டும் பராமரிக்கிற மாரி ஒரு பிளான் பண்ணி இருக்குதுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பேனல் ஷீட்ல தான் மேயலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். இந்த ஷீட் போடுறதுல பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் 1, 2 இருக்கு. சரி, இப்போ ஒன் பை ஒன்னா பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தூண் எடுத்திருந்தோம். அதாவது 12 அடியில் 2, 10 அடியில் 2 எடுத்திருந்தோம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அடி 60 ரூபா. அடிக்கணக்கு அப்படிங்கிறதுனால மொத்தமாக பார்த்தீங்கன்னா 44 அடி வந்தது. 44 அடிக்கு பார்த்தீங்கன்னா 2640 ரூபா வருது. ஒரு சின்ன தப்பு கணக்கில் பார்த்தீங்கன்னா 2 அடி 2 அடி கிட்டத்தட்ட 5லேருந்து 6 அடி கிட்ட சிமெண்ட் தூணை உடைக்க வேண்டிய நிலைமையா போச்சுங்க. இந்த சிமெண்ட் தூணை உடைச்சதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டோட அமைப்பே மாறிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கவட்டையாட்டிருக்கு தெரியுதுங்களா, அதை பார்த்தீங்கன்னா பொசிஷன் மாற்றி நெட்டிட்டோம். இதான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி எனக்கு அனுபவம் எதுவுமே இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நெட்டிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தப்பான பொசிஷன் தான். அடுத்த செலவு பார்த்தீங்கன்னா மூங்கில்ங்க. மூங்கில் பார்த்தீங்கன்னா பெரிய மூங்கில் பார்த்தீங்கன்னா 650 ரூபா சொல்லியிருந்தாங்க. அது ஒரு 4 எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த பெரிய மூங்கிலோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2600 ரூபா வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா குறுக்க போடுற மூங்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 12 மூங்கில் கிட்ட எடுத்தோம். அதோட காஸ்ட் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா மூங்கிலோட செலவு மட்டும் ஒரு 6 to 8000 வந்துருச்சு. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 7000 எடுத்துக்கலாம். அடுத்த செலவு பார்த்தீங்கன்னா தென்னங்கீத்து ஒரு கீத்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா. நம்ம பார்த்தீங்கன்னா 250 கீத்து சொல்லியிருந்தோம். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. இந்த பேனல் ஷீட்டை பார்த்தீங்கன்னா லீப்பர் வச்சு அடிச்சாகணும். ஸோ லீப்பரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அடி 10 ரூபாய் to 11 ரூபா வரைக்கும் வரும். அவன் லீப்பரோட காஸ்ட் 11 ரூபாய்னு எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்த்தா 1320 ரூபா வந்துச்சு. சரி, இப்போ டோட்டல் பண்ணிடலாம் வாங்க. ஷீட்டு பார்த்தீங்கன்னா 3500 ரூபா, மூங்கில் 7000 ரூபா, தூண்கள் பார்த்தீங்கன்னா 2600 ரூபா வந்துருச்சு. நம்ம தென்னங்கீ சொல்லியிருந்தோம்ல, அது பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. கடைசியாக லீப்பர் பார்த்தீங்கன்னா 1300 ரூபா வந்துச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15900 ரூபா. ஸோ நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னு பார்த்தோம்னா 16000 ரூபா கிட்ட பொருள் மட்டுமே வந்துருச்சு. நம்ம ஷெட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா டைமண்ட் வேலை போட்டிருப்போம். டைமண்ட் வேலை பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க வீட்டில் சும்மா தான் இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. அதோட காஸ்ட் ஒன்றும் எனக்கு தெரியல. கரெக்டாக தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு நாள் அப்டேட் பண்ணுறேன். கால்குலேஷனுக்கு அது ரவுண்ட் ஒரு 4000 மட்டும் வச்சுக்கலாம். டோட்டலாக இதோட காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 20000 ரூபா வந்துருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் லேபரோட சார்ஜ் நான் எதுவுமே சொல்லலை. காரணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஷெட்டு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு தான் வர சொல்லியிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா 3 நாள் டைம் எடுத்துக்கிச்சு. சரி, நான் ஏன் வீடியோ சரியாக போடுறதில்ல, ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்லன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேவலுக்கு வெள்ளை கிழிச்சல் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா சுத்த செங்கருப்பு. ப்ரீடிங் பர்பஸ்க்காக வச்சுக்கலான்னு பார்த்தேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா 9 மந்த்ஸ் ஆகுது. 4 kg கிட்ட வந்ததுங்க வெயிட்டு. ஹைட் பெருசாக இல்லை. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியல. கூட பார்த்தீங்கன்னா நிறையா சிக்ஸும் இறந்துருச்சு. ப்ராப்பராக நம்ம வேக்சின்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா மற்றதுக்கு எதுக்கும் பாதிப்பு வரல. ஸோ வந்ததுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு 7 ரூபாயிலேருந்து 10 ரூபாய் கிட்ட லாஸ் தாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் அதிகமான காரணத்தினால பார்த்தீங்கன்னா என்னால் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, வீடியோவும் மேக் பண்ண முடியலைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க.